வணக்கம். இந்த வீடியோவில் சீட் மெட்டலில் நார்மல் கட் அப்படிங்கிற டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நார்மல் கட் அப்படிங்கிற டூல் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டில் இருக்குது. பட் அந்த டைமில் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இங்கே இதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நார்மல் கட் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதே ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டிலே இருக்குது. ஸோ வாங்க இதில் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத சாலிட்வொர்க்ஸில் பார்க்கலாம். ஸோ டூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஹோல் இருக்குது. இந்த 2 ஹோலில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசம் இருக்கும். இப்போ இது வந்து நார்மல் கட்டு, இது வந்து நார்மல் எக்ஸ்ட்ரூடட் கட்டு. நார்மல் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திக்னஸ் உள்ளே பாருங்கள், திக்னஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. பட் இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்டு யூஸ் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து டேப்பராக போயிருக்கும். அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஹோலாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகாது. இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மெட்டல் இப்போ இப்படி ஒரு ட்ராயிங் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டர் ஜெட் மிஷின்லையோ இல்லை லேசர் கட்டிங் மிஷின்லையோ நம்ம இது மாதிரி ப்ரொஃபைல் கட் பண்ணும்போது இது வந்து அந்த ஹெட்டு வந்து டேர்ன் ஆகி கட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது மாதிரி நம்ம கட் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் கட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மல் கட் யூஸ் பண்ணி ஹோலை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். அது வாங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஜஸ்ட்டு பேஸ் பிளான்ச் போயிட்டு டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, டிஃபால்ட் டேட்டாஸில் அப்படியே அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த பெண்டு பிளான்ச் போயிட்டு ஒரு பெண்டு பிளான்ச் ட்ரா பண்ணுறேன் கீழே வர மாதிரி. இதோட ஆங்கிள் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். 90 டிகிரி இருக்குது. இதை நான் வந்து ஒரு 55 டிகிரி அப்படின்னு மாற்றிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சாரி, இது மாதிரி அப்டேட் பண்ணியாச்சு. இதில் இந்த டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி இதில் ஸ்கெட்ச் போயிட்டு இதில் நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பாலிகன், ஸோ இப்படி ஒரு பாலிகன் ட்ரா பண்ணுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நார்மலாக எக்ஸ்ட்ரூடட் கட் அப்படிங்கிற ஃபீச்சரை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கெட்சை நான் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கெட்சை மட்டும் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ணுறேன். இதில் கட் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லிங்க் டு திக்னஸ் அப்படின்னு, இல்லைனா ஃப்ளிப் த சைடு டு கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நார்மல் கட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் கட்டு டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் எப்போவுமே சீட் மெட்டல் யூஸ் பண்ணும்போது. இது இல்லாமல் இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே மேலேருந்து பார்க்கும்போது ஓகே பர்ஃபெக்டாக தான் தெரியுது. பட் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ளாட்டன் பண்ணுறேன். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டேன். இதில் பாருங்கள் டாப்லேருந்து பார்க்கும்போது ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டேப்பராக போயிருக்கு. இது வந்து ஸ்ட்ரெயிட் கிடையாது, டேப்பராக இருக்குது. இப்படி பாருங்களேன், இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது 90 டிகிரி. பட் இது வந்து இந்த இப்போ செலக்ட் ஆகிருக்கிற சர்ஃபேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, டேப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், இதை நீங்கள் வந்து ஒரு சீட் மெட்டல் கட்டிங் டூலில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்துட்டு டேப்பராக கட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அப்போ இதை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ரூடட் பண்ணும்போதே வந்துட்டு அந்த நார்மல் கட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அன்ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே செப்பரேட்டாக தனியாக வந்துட்டு இந்த டாப்பில் பாருங்கள் எக்ஸ்ட்ரூடட் கட்டுக்கு அடுத்ததே கொடுத்துருக்காங்க நார்மல் கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு வந்து இந்த சர்ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய குரூப் 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 சைடும் செலக்ட் ஆகிருச்சு. இங்கே பாருங்கள் 4 சைடும் செலக்ட் ஆகிருச்சு. கட்டிங் டைரக்ஷன் சேம் டைரக்ஷன் நான் சேஞ்ச் பண்ணல. ஆப்செட் பிளேன்லேருந்து ஆப்செட் ஆகணுமான்னு கேட்குது. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நார்மலாக எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்ட்ரூடட் கட் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாறி இருக்கும். இப்போ எகைன் நம்ம வந்து ஃப்ளாட்டன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த சர்ஃபேஸ் வந்துட்டு 90 டிகிரி ஃப்ளாட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இந்த இது வந்து இப்போ நமக்கு 90 டிகிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இந்த பர்பஸுக்கு தான் இந்த நார்மல் கட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அப்போ நார்மல் கட் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரூடட் பண்ணும்போதே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையில்லை. இல்லை எக்ஸ்ட்ரூடட் இப்போ பண்ணும்போது இது யூஸ் பண்ணல அப்படின்னாலும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். மறுபடியும் எக்ஸ்ட்ரூடட் கட்டு நீங்கள் வந்து எடிட் ஃபீச்சர் போயிட்டு
இதில் பாருங்களேன், இது மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதே மாதிரி கிரியேட் ஆகும். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்துட்டு டிக் மார்க் கொடுக்குறேன். இப்போவும் இது வந்து நம்ம கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் வந்து 90 டிகிரி கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்டுக்கும் நார்மல் கட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். நார்மல் கட்டில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோமெட்ரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, முன்னாடி ட்ரா பண்ண அந்த ஹெக்ஸாகனில் நான் மெட்டில் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் இப்போ நான் கடைசியாக ட்ரா பண்ண அந்த ஸ்கெட்சை வந்துட்டு அன்ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கெட்ச் எனக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரூடட் கட் போய்க்கிறேன். போயிட்டு இந்த நான் இன்னொரு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நார்மல் கட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகிருக்கு. பட் இந்த ஆப்டிமைசிங் ஜியாமெட்ரி அப்படிங்கிறத வந்துட்டு அன்டிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஜியாமெட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் ஃப்ளாட்டன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஸ்கெட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ப்ரொஃபைல் வந்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கரெக்டுங்களா? இதுவே வந்துட்டு மறுபடியும் நான் எடிட் ஃபீச்சர் போயிட்டு இந்த ஆப்டிமைசிங் ஜியாமெட்ரி அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்துட்டு ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுவே வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கும். ஏன் அப்படி அது கிரியேட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ரீசன் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டெப்த்து கொடுக்கும்போது இங்கே பாருங்கள், இதில் நான் டெப்த் கொடுக்கும்போது ஃபுல் டெப்த்து கொடுக்கல. ஃபுல் டெப்த்து கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக கீழே வரைக்கும் போயிருக்கும். இதில் எடிட் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், நான் ஃபுல் டெப்த்து கொடுக்கல. இந்த எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாதி வெளியே இருக்குது, பாதி உள்ளே இருக்குது. இப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் வந்துட்டு ஃபுல்லாக நீட்டாக வந்து க்ளீன் ஆகாது. நார்மலாக நம்ம கட் பண்ணும்போது இவனுக்கு இப்படி தான் வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இது மாதிரி ஒரு பெண்டான மாதிரியான ப்ரொஃபைல் வந்திருக்கு. நீங்கள் அதை ஆப்டிமைஸ் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் இது மாதிரியான ஒரு இர்ரெகுலர் ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு மேட்ச் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சாஃப்ட்வேரே வந்துட்டு அந்த ஸ்கெட்சை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு டெவலப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரூடடில் வந்துட்டு நம்ம நார்மல் கட்டுக்கும் எக்ஸ்ட்ரூடட் கட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.